கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆசீர்வாதமான தமிழ்நாடு ஜெப யாத்திரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதுவரை நடைபெற்ற மாவட்டங்களில் சிறப்பான வரவேற்பை பெற்று அந்தந்த மாவட்டங்களின் ஆசீர்வாதத்திற்காக நேரம் எடுத்து ஜெபித்துள்ளோம். பரலோக தேவன் நிச்சயம் நமது ஜெபத்தை கேட்டு இரக்கம் பாராட்டுவார். நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையின் தொகுப்பினை உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றோம். இந்த நாளின் ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். வர்த்தக பூமியான விருதுநகர் மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை உலகுக்கு தந்த பெருமை வாய்ந்த மாவட்டமாகும். பழங்காலத்தில் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்களின் ஆளுகைக்குட்பட்டு பாளையக்காரர்களிடமிருந்து ஆங்கிலேயர் வசம் வந்தது. 1985 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினத்தன்று ராமநாதபுரத்தை பிரித்து இம்மாவட்டம் உருவாக்கப்பட்டது. காமராஜர் மாவட்டம் என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1997இல் தலைநகரின் பெயரால் விருதுநகர் மாவட்டம் ஆயிற்று. சிவகாசி என்னும் பெயரை கேட்டாலே நம் மனங்களில் மத்தாப்பூக்கள் வர்ணஜாலம் புரியும். 1000 வாலாக்கள் வான வேடிக்கை நிகழ்த்தும். ஆம், உலக பட்டாசுகளின் தலைநகரம் என அழைக்கப்படுகிறது சிவகாசி. இந்தியாவில் தயாரிக்கப்படும் பட்டாசுகளில் 90% இங்குதான் தயாரிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி எண்ணற்ற தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் உள்ளன. இதற்கு காரணம் இங்கு நிலவும் உலர்ந்த காற்று ஆகும். தமிழ்நாட்டிலேயே இங்குதான் அச்சு தொழில் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுமார் 120க்கும் அதிகமான அச்சகங்கள் கேலண்டர் தயாரிப்பு தொழிலில் முன்னணியில் உள்ளது. ராஜபாளையம், அருப்புக்கோட்டை மற்றும் தளவாய்புரம் பகுதியில் பட்டுச்சேலை, மருத்துவ பயன்பாட்டுக்கான துணிகள் மற்றும் பலவிதமான துணி வகைகள் செய்யும் நூற்பாலைகள் காணப்படுகின்றன. கிரானைட் கற்களை வெட்டி எடுக்கும் குவாரிகள், ரப்பர் தொழிற்சாலையான TTK LIG லிமிடெட், சாத்தூர் பகுதியில் ராம்கோ சிமெண்ட் தொழிற்சாலை, ஆலங்குளம் பகுதியில் அரசு சிமெண்ட் தொழிற்சாலை மற்றும் எண்ணெய் ஆலைகளும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளன. வானம் பார்த்த பூமியான விருதுநகரில் ஆங்காங்கே விவசாயமும் நடைபெறுகிறது. நெல், பருத்தி, கரும்பு, வத்தல், சோளம், கத்தரி, கடலை, எள் போன்ற முக்கிய பயிர்கள் இங்கு பயிரிடப்படுகின்றன. சிறு சிறு அணைக்கட்டுகள் மற்றும் ஆழ்துளாய் கிணறுகள் மூலமாக விவசாயத்துக்கு தேவையான நீர் தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கு குடிசை தொழிலாக பால்கோவா செய்யப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்தான் தமிழக அரசின் சின்னமாக உள்ளது என்பது ஒரு சிறப்புமிக்க தகவலாகும். ராஜபாளையம் பகுதியில் காணப்படும் நாய்கள் வலிமையானதும் வீரம் மிக்கதுமாகும். தமிழக மக்களின் கல்விக்கண் திறந்தவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் இருந்த கர்ம வீரர் காமராஜர் இந்த விருதுநகரில்தான் பிறந்தார். செண்பகத்தோப்பு பகுதியில் கண்களை கவரும் விதத்தில் சாம்பல் நிற அணில் சரணாலயம் ஒன்றும் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் பளியர்கள் என்ற பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் இயற்கையை சார்ந்தே இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐயனார் நீர்வீழ்ச்சியும் உள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை சுற்றிலும் ஏராளமான கோயில்களும் புண்ணிய ஸ்தலங்களும் உள்ளன. இந்தியாவுக்கு வந்த 3வது புராட்டஸ்டன்ட் மிஷனரி திரு தாமஸ் கெஜிடன் ராக்லன் என்பவர் ஆவார். ஆரம்பத்தில் வட திருநெல்வேலி என்று அழைக்கப்பட்ட இன்றைய சிவகாசி பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்தார். ராக்லன் துரையின் நினைவாக இன்றும் ஓர் தேவாலயம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. எண்ணற்ற மிஷனரிகளின் கடின உழைப்பாலும் மக்களின் ஆர்வங்களாலும் கல்வி அறிவு 80% உயர்ந்துள்ளது. ஏராளமான கல்வி நிலையங்கள் இங்கு காணப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் லஞ்சம், விபச்சாரம், மது, சூதாட்டம், எய்ட்ஸ் போன்றவற்றுக்கும் பஞ்சம் இல்லை. இந்த
விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள எல்லா சபைகளில் நல்ல ஆண்டவர் ஒரு ஆழமான ஒரு சுத்திகரிப்பை தரும்படியாக, ஊழியங்களில் நல்ல எழுப்புவதை தரும்படியாக, இந்த மாவட்டம் ஒரு பெரிய எழுப்புவதை கண்டுகொள்ளும்படியாக இந்த ஜெப யாத்திரை ஆசீர்வாதம் இருக்கும் என்று நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். இந்த ஜெப யாத்திரை மூலமாக விருதுநகர் மாவட்டத்திலையும் எங்கள் சொந்த கிராமத்திலையும் இந்த தமிழ்நாட்டிலையும் பெரிதான ஒரு ஆவிக்கிற எழுப்புதல் வரும். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. தொழிலையும் நிறைய ஆசீர்வாதத்தை இசப்பா கொடுக்க போகிறாருங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நம்முடைய 40 நாள் ஜெப யாத்திரையில் 5வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த 4 நாட்களாக நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபித்து வருவதை அறிந்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய சத்தியம் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே தமிழ்நாட்டுக்காக குறிப்பாக ஜெபித்து வருகிறார்கள். சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க இருக்கிற இடங்களில் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதம் இந்த எழுப்புதலுக்காக ஜெபித்து வருகிறார்கள். சுமார் 7000க்கும் அதிகமான சபைகளுக்கு இதை குறித்த விவரங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். உலகத்தின் சில நாடுகளில் இருக்கிற தமிழ் சபைகள் அவர்களுக்கும் தெரியப்படுத்தின போது அவர்களும் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் என்று உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவங்க சபையாக ஜெபித்து வருகிறார்கள். ஆகவே இந்த 40 நாட்கள் ஜெபம் முழு உலகத்திலும் இருக்கிற தமிழ் மக்கள் நாம் இணைந்து இந்த எழுப்புதல் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த விருதுநகர் மாவட்டம் எல்கை எங்கிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம் ஐயா. எல்லா தாலுகாக்கிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். ஆமென். எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஜனங்கள், குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தீப்பெட்டி தொழிலுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பட்டாசு தொழிலுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆவியானவர் தாமே கூட இருந்து இயேசப்பா நீரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அப்பா இந்த நாளில் நீர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஜெப வீரர்கள் இம்மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். ஜெபயாத்திரை மூலமாக நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஆண்டவரும் புதிய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றினாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இதான் ஃபஸ்ட்டு இப்படி ஜெபம் பண்ணுறது டீமாக போயிட்டு, ஆனால் கட்டாயம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். விசேஷமாக இங்கே இருக்க வாலிப பிள்ளைங்க மன திரும்பி ஏசப்பாவுக்கு சொந்தமாகணும், அவங்க சொந்தமாக ஏசப்பாவுக்காக மாற்றும் போது ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்னு கட்டாயம் விசுவாசிக்கிறோம். ஜெப யாத்திரையில் பங்கெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஜெப யாத்திரை கர்த்தரே கொடுத்த ஒரு திட்டம். அதனால் இந்த ஜெப யாத்திரை எடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபயாத்திரை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சகோதரர் மோகன் சிலாசு அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள பட்டாசு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளிகளுக்காக பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். இதில் 9 தாலுகாக்கள் இருக்கிறது. அதில் சிவகாசி தாலுகா தான் இந்த முழு மாவட்டத்திற்குமே பொருளாதாரத்திலே தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு தாலுகா. சிவகாசி என்றால் நமக்கு தெரியும், அது ஒரு குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்ட ஒரு பட்டணம்.
ஆனால் இன்றைக்கு இந்த சிவகாசி பட்டணத்தில் காணப்படுகிற காரியங்கள் பல துயரமான வேதனையான காரியங்கள். 3 விதமான தொழில்கள் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்ததை நாம் அறிவோம். ஒரு பக்கம் தீப்பெட்டி தொழிற்சாலை, இன்னொரு பக்கம் பட்டாசு தொழிற்சாலை, இன்னொரு பக்கத்தில் பிரிண்டிங் தொழிற்சாலை. இந்த நாட்களிலே இந்த 3 தொழிற்சாலைகளுமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லா இடத்திலும் வந்ததுனால இங்கே பிரிண்ட் பண்ணுகிற காரியம் குறைந்து விட்டது. என்றாலும் ஒரு சில பெரிய பிரிண்டிங் அந்த தொழிற்சாலைகள் பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீப்பெட்டி தொழில் அதிகமாக அது குடிசை தொழிலாக ஒவ்வொருவரும் செய்து கொண்டு வந்தது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் ஒரு சில ஃபேக்ட்ரிகள் மாத்திரம் அது இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. காரணம், நம்ம தீப்பெட்டிகளை பயன்படுத்துவதும் குறைந்து விட்டது. இன்னொன்று முக்கியமானது, இந்தியாவுக்கே பட்டாசு சப்ளை பண்ணி கொண்டிருந்த இடம் சிவகாசி. இதில் சுமார் 3 லட்சம் மக்கள் இந்த தொழிலிலே அவருடைய வாழ்வாதாரங்கள் அதை வைத்து தான் இருந்து கொண்டிருந்தது. 800 தொழிற்சாலைகள் இருந்து மிக பெரிய அளவிலே பட்டாசுகள் தயார் பண்ணி அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களில் சீனாவிலிருந்து இல்லீகலாக நம்முடைய இந்திய அரசாங்கம் அனுமதிக்காத பட்சத்தில் அவங்க திருட்டுத்தனமாக உள்ளே ஏராளமான பட்டாசுகள் கொண்டு வரப்பட்டபடியினால் பட்டாசு தொழிலும் நசிந்து போன நிலைமையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் ஒரு பட்டாசு தொழிற்சாலையிலிருந்து தான் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு நிமிடம் இதற்காக நாம் ஜெபிக்கலாமா? கருத்தாக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சிவகாசி பட்டணத்தில் இருக்கிற இந்த தொழில்கள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, அதில் பணி செய்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை செழிக்க நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா, இந்த சிவகாசி பட்டணத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இங்கே காணப்படுகிற தொழிற்சாலைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பட்டாசு தொழிற்சாலைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், ஆண்டவரே, இந்த பிரிண்டிங் தொழிற்சாலைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதில் பணி செய்கிற லட்சக்கணக்கான மக்களை நினைத்து உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாக இந்த பட்டாசு தொழிற்சாலையில் பணி செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு அதில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த ஒரு விபத்துகள் அதில் ஏற்படாதபடிக்கு, மரணங்கள் உண்டாகாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நலிந்து கொண்டிருக்கிற இந்த தொழில் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த தொழிலை நம்பி இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிற தேவன். இந்த தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. மறுபடியும் சிவகாசியில் இந்த தொழில்கள் பெருகும்படிக்கும், மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும்படிக்கும், இங்கே பணி செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜெப வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். மாலை நேரத்தில் TLC சபை வளாகத்தில் வைத்து கூட்டம் நடைபெற்றது. அநேக ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள் கலந்து கொண்டு தேசத்திற்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபித்தார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் 21 லட்சம் மக்கள் இருக்கிறாங்களே, எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அதில் குடிகாரங்க இருக்கிறாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, போதை வசலுக்கு அடிமைப்பட்ட வாலிபர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் விடுதலை பெறணும் ஆண்டவரே, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா? தேசத்தில் ஆளுகையத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கலை, தவறு செய்து கொண்டு இருக்கிறோம், சுயநலமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், என் முகத்தை தேடுங்க. நம்ம கையை தானே தேடுறோம் ஆண்டவர்கிட்ட. வலது கையில் என்ன ஆசீர்வாதம், இடது கையில் என்ன ஆசீர்வாதம்னு அதுக்கு வசனம் கண்டுபிடிச்சு விலைக்கு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
நம்ம அதில் தானே கவனமாக இருக்கிறோம். அவருடைய முகத்தை தேடுங்க. ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும், உம்மை நான் பார்க்கணும். அவருடைய முகத்தை தேடுனா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அவருடைய முகத்தை தேட 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 தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய சுபாவங்கள், குணங்கள் எல்லாம் மாறும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றோம், இன்னும் பெருமை போகலை, கோபம் போகலை, எரிச்சல் போகலை, அடுத்த ஆளை பற்றி புறங்கூறுவது போகலை, அடுத்த ஆளை பற்றி புறங்கூறி கேவலமாய் பேசுவது போகலை. இந்த பாவத்தை ஒரு பக்கம் செய்து கொண்டே இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் சர்ச்சுக்கு போகிறோம். ரெண்டுமே இருக்குது, பாவமும் இருக்குது, இந்த பக்கம் ஜெபமும் இருக்கிறது. அப்போ இயேசுடைய முகத்தை தேட 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 அந்த பாவம் நம்மை விட்டு விலகி ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அதனால் தாண்ட சொல்லார், என் முகத்தை தேடு, நீ என் கையை தானே தேடி வந்திருக்கிற, என் முகத்தை தேடுன்னு சொல்லுகிறார். அதுவே ஒரு பாவம் நம்ம செய்கிறார். என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நீ என் பிள்ளை தான், என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு, ஆனால் பொல்லாத வழி உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறார் அந்த வசனத்தில், உன் பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பணும். நீ என்னுடைய ஜனம்தான், உனக்குள்ள பொல்லாத காரியம் இருக்குது, நீ மனம் திரும்பினா நான் மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை தருவேன். அப்போ தான் தேசம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேசம் ஆசீர்வதிக்கப்படும். முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நம்ம பரிசுத்தமாகணும். நமக்குள்ள பாவம் இருக்குது, நம்மளை மாத்திரமல்ல முழு கிறிஸ்தவ சமுதாயத்தை வைத்து பார்க்கும்போது நமக்குள்ள பாவம் இருக்கிறது, நமக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்கிறது, கிறிஸ்தவ சபைக்குள்ளேயே சிலை வணக்கம் இருக்கிறது. கிறிஸ்தவங்களே மதுபானம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, மதுபானம் குடிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு சொல்லி மதுபானம் குடித்து போதையில் உருண்டு கிடக்கிற கிறிஸ்தவர்கள், இயேசுடைய நாமத்தை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள பாவம் இருக்கிறது. சர்ச்சுக்குள்ளே அரசியல் சண்டை, 2 குரூப்பு, தேர்தல் வந்துட்டா சண்டை, செய்தித்தாளில் பேப்பரில் போடுறாங்க. சபை எப்படி இருக்குதோ அப்படி தான் உலகம் இருக்கும். ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளியில் லஞ்சம் இருக்குது, சர்ச்சுக்குள்ளே லஞ்சம் இருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட்டுக்கு லஞ்சம், டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம், சபை கமிட்டி வாங்குறாங்க, சபையில் சில ஊழியர்கள் வாங்குறாங்க. நீங்கள் எல்லா சபையும் டோட்டலாக பார்க்கணும். ஊழல் நடக்கிறது சபைக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது. சபைக்குள்ளே லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து பதவிக்கு வருகிற பிஷப்மார் இருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து ஆள் கடத்துறது, ஓட்டுக்காக பணம் கொடுக்கறது, மதுபானம் வாங்கி கொடுத்து ஓட்டு போட வைக்கிற சில சபை கமிட்டி மெம்பர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நம்ம சபைக்குள்ளே இவ்வளோ பாவம் இருக்கிறாரு, நம்ம எப்படி எங்கள் தமிழ்நாட்டை பரிசுத்தப்படுத்தணும்னு ஜெபிக்க முடியும்? முதல்ல எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சபைக்குள்ளே இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, மதுபானம் இருக்குது, லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, பழி வாங்குகிற சுபாவம், வெளியில் அரசியல்வாதிகள் மத்தியில் பழி வாங்குது இந்த அரசாங்கம்னு சொல்கிறோம். சர்ச்சுக்குள்ளே இருக்குது, சர்ச்சுக்குள்ளே பழி வாங்குறது இருக்குது, சுயநலம் இருக்குது, சர்ச்சுக்குள்ளே ரூலை மீறுவதெல்லாம் இருக்குது சர்ச்சுக்குள்ளே. அதுக்கு தான் கமிட்டி மெம்பராகவே வருவது. யோசித்து பாருங்கள், நம்முடைய சபை முதல்ல பரிசுத்தமாகணும், கிறிஸ்தவ சமுதாயம் பரிசுத்தமாகணும். நமக்குள்ள எல்லா பாவமும் இருக்கிறாரு, ஆனால் தான் வெளியே காணப்படுகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர சர்ச்சுக்குள்ளே பைபிளை தூக்கிட்டு வர 2 கிறிஸ்தவங்க பேசாம, ஏன்னா இவர் போன தேர்தலில் எனக்கு எகென்ஸ்டாக வேலை செஞ்சார், இது ஆப்போசிட் குரூப்பு. சர்ச்சுக்குள்ளே இருக்குது இந்த பிரிவினை. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஆராதனையில் வந்து இயேசு பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும். ஐயோ, என் நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நடக்கிறாங்க, இவங்களுக்குள்ள அன்பு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒருவரை தாக்கி ஒருவர் பேசுவது, ஒருவரை குறைத்து ஒருவர் பேசுவது, சபைக்குள்ளே அரசியல் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கப்படும்படி நடந்து கொள்ளுவது. நம்முடைய சபைக்குள்ளே இந்த பாவம் இருக்கிறது. நம்ம ஆண்டோட்டத்தில் அழணும், எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம பரிசுத்தமாக நம்முடைய சபை பரிசுத்தமானாதான் அரசியல் பரிசுத்தமாகும், தேசம் பரிசுத்தமாகும். அப்போ தான் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க முடியும். ஆகவே நாம் எல்லாருடைய சார்பாக ஆண்டவரிடத்தில், எல்லா சபைகள் சார்பாக ஆண்டவரே முழு கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை மன்னியும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி பாவ அறிக்கை ஜெபம் செய்ய வேண்டும். என் கூட சேர்ந்து நீங்களும் விருதுநகர் மாவட்டத்திற்காக ஜெபிப்பீங்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு விருதுநகர் மாவட்டத்திற்காக கருத்தாய் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். 21 லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாவட்டம் அப்பா. ஆண்டவரே, இந்த லட்சக்கணக்கான மக்களுக்காக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தினதை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒருவராவது கெட்டுப்போது எனக்கு சித்தமில்லை என்று சொன்னீரே. பாவத்தில் அடிமைப்பட்டு குடி பழக்கத்திற்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு தவறான நம்பிக்கைகளினாலே சாபத்திற்குள்ளாகி ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மக்களுக்காக நீர் சிலுவை சுமந்ததையும் இரத்தம் சிந்தினதையும் நினைத்தருளும். ஆண்டவரே, இந்த மக்களை ரட்சியும், இந்த மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும், இந்த மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த மாவட்டத்தில் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருள் விலகட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில பிரகாசிக்கவும், அவருடைய மன கண்கள் திறக்கப்படவும், ஒன்றான மெய் தேவனாகி உம்மை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும் இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது உம்மை அவளுக்கு வெளிப்படுத்தி சந்தோஷத்தை தாரும். இந்த மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. தொழில் வளங்கள் நசிந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலை நம்பிக்கிற குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் வளத்தை மறுபடியும் நீர் பெருக பண்ணும். அந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே நல்ல மழையை கொடுத்து நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். விளைச்சல்களை ஆண்டவர் பெருக பண்ணும். நன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டாகவும், தொழில்கள் மேலும் மேலும் பெருகவும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கவும் நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கிற தொழில் அதிபர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த மக்கள் தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யும்படி நல்ல இருதயத்தோடு நடந்து கொள்ளவும், தொழிலாளருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து அன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கும்படி ஆசீர்வதித்து அவளை உயர்த்துவீராக. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். மோகன மாதிரி நிறைய ஊழியர்கள் இந்த மாதிரி எழும்பி வரணும். நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கணுங்கிறத கற்றுக்கொள்ள முடியுது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு நம்ம ப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு வெறியில் இருக்கேன். நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்காகவும் நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் இருக்கேன். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, என் கூட சேர்ந்து ஜெபித்தது மாத்திரமல்ல, தினமும் காலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கூட காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும் தமிழ்நாட்டுக்காக. 1 மணி நேரம் என்ன ஜெபிக்கிறது நீ கலங்குறீங்களா? நீங்கள் அப்படி ஜெபிக்க விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஜெப புஸ்தகம் நாங்கள் அனுப்பி வைப்போம். அதில் தமிழ்நாட்டுக்காக என்னென்ன காரியத்திற்கு ஜெபிக்கணும், இந்த தமிழ்நாட்டின் முழு விபரங்களை நாங்கள் ஒரு ஜெப புஸ்தகமாக அச்சடித்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இலவசமாக அனுப்பி வைப்போம். அதை வைத்து ஜெபிக்கலாம். இந்த நாளிலே 6வது நாள். இந்த நாளில் ராமேஸ்வரத்தில் நம்முடைய ஜெபம் நடைபெறுகிறது. ராமேஸ்வரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த முக்கியமான ஒரு பட்டணம் ராமேஸ்வரம். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த பட்டணம். இந்த ராமேஸ்வரத்துக்காக இந்த நாளில் நாங்கள் அங்கே ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. மாலை 6 மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஹோட்டல் ராயல் பார்க் எதிரில் உள்ள மைதானம், அங்கே தான் மாலை 6லேருந்து 9 மணி வரைக்கும் ஜெபம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவளாக இருந்தால், உங்கள் தாலுக்கா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ராமேஸ்வரத்திற்கு ஒரு வேன் பிடிச்சு வரலாம். ஒரு 10-15 பேர் விசுவாசிகளை கூட்டிக்கிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பெரிய ஒரு எழுப்புதல மாற்றத்தை உண்டாக்குவார். தொடர்புக்கு 9842962536. பிரியமான தேவ பிள்ளைகளே, விருதுநகர் மாவட்டத்திற்காக நீங்கள் அனைவரும் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதிலளித்தும் விட்டார். வரும் நாட்களில் விருதுநகர் மாவட்டத்தில் வாழும் மக்களின் வாழ்வில் செழிப்பை நீங்கள் கண்ணார கண்டு தேவனை துதிப்பீர்கள். இன்று மாலை ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில்
நீங்கள் குடும்பமாக பங்கு பெற்று பயனடையுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்வில் ஆளுகை செய்வதாக. ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.